வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் இஸ்ரோவுடைய ஜாப் அப்டேட்டில் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டை வந்து நம்ம அந்த சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பாருங்கள், SDSC ஷார்க் RMT 01/2025 டேட்டட் 16/10/2025 அந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணிக்கூடிய ஜாப் அப்டேட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான போஸ்ட் என்ன, பே லெவல் என்ன, போஸ்ட் நேம் என்ன, பே லெவல், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டிசிப்ளின், அலவன்ஸ், ஏஜ் ரிலாக்ஸேஷன், இது பே லெவல் எல்லா பற்றியும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட் கோடும் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபர்தர் அப்டேட் வந்து நாங்கள் கொடுப்போம், ரெகுலர் அப்டேட் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஓகே, நேம் ஆஃப் த போஸ்ட் நேம் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். உங்களுக்கான பே லெவல் வந்து அரௌண்ட் 44,000 1,42,000 வரைக்குமே உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான போஸ்ட் கோட் அப்படின்னு பார்க்கும்போது லெவல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெவல் என்ற போஸ்ட் கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் த மொபைல் இன்ஜினியரிங், ஓகே, ஆட்டோ மொபைல் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட். ஸோ உங்களுக்கான ரிசர்வேஷன் அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது வந்து 5 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அன்ரிசர்வ்டில் வந்து 2 வேகன்சியும், எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 1 வேகன்சியும், எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 1 வேகன்சியும், இடபிள்யூடி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் 1 வேகன்சி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 வேகன்சியில் வந்து 1 வேகன்சி வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியில் இருக்கக்கூடிய பேர்சன்ஸ் வந்து லோ விஷன் கேண்டிடேட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மொத்தமே வந்து 5 வேகன்சியில் 1 வேகன்சி வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு இருக்குது. அவங்க வந்து லோ விஷனில் இருந்தாங்கன்னா எலிஜிபிள் ஃபார் த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருந்து அவங்க வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி தான். ஓகேவா? எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் இன் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். இன் யூனிவர்சிட்டி, காலேஜ், இன்ஸ்டியூஷன் எனிவேர் இன்னும் 65% நீங்கள் வந்து ஸ்கோரும் பண்ணியிருக்கணும். உங்களுடைய ஓவரால் பர்சன்டேஜ் வந்து 65% இருக்கணும் ஆல் செமஸ்டர்லையும். சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 3 இயர்ஸ் பேஸில் வந்து இந்த கோர்ஸை வந்து படிச்சிருக்கணும். சரியா? மினிமம் 3 இயர்ஸ் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கணும். இதுக்கான இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்களுக்கான ஃபங்க்ஷனல் எக்யூப்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது SIST BN RW SCH இதுக்கான இந்த ஃபங்க்ஷனல் அப்சர்வேஷனுக்கான கிளியர் வீடியோ வந்து நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இஸ்ரோ சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டருடைய ஃபங்க்ஷனல் ரெக்யூப்மெண்ட் அப்சர்வேஷன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பே அலவன்ஸ் அண்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 69,000 545 ஓகேவா ருபீஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் வந்து அச்சாரன்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து டியர்னஸ் அலவன்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி. சரிங்களா? ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 18 இயர்ஸிலிருந்து நீங்கள் 35 இயர்ஸ் வரைக்குமே எலிஜிபிள் டு அப்ளை த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் இன் இஸ்ரோ SDSR இவருக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் SC ST கேண்டிடேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், அன்ரிசர்வ்ட் OBC கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ கெரியர் ப்ரோக்ரஸ் என்னுடைய ப்ரொமோஷன் இருக்குமா, இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லேருந்து உங்களை வந்து சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக உங்களை வந்து கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரொமோஷனில் நீங்கள் போயிடலாம். இந்த ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரியாடிக் மெரிட் பேஸ்டு பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ சிஸ்டம் இஸ்ரோ DOS வந்து உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுபடி தான் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இஸ்ரோ, DRDO, கேட், ஜாம் ஜஸ்ட் இதை பற்றின அப்டேட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம கிளாஸும் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மட்டும் நம்மளுடைய ரா அண்ட் ரியல் கண்டென்ட்டை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.